ஏதாவது ஒரு சம்பவம் சம்பந்தமா குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற நபர், அவர் சந்தேக நபரா, குற்றவாளியான்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறது எந்த ஒரு நாடா இருந்தாலும் நீதிமன்றமா தான் இருக்க முடியும். நீதிமன்றம் ஒரு வழக்கு விசாரணையை நடத்தி, அந்த வழக்கு விசாரணையில் முன்வைக்கப்படுற ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு இவர் நிரபராதியா இல்லாட்டி குற்றவாளியான்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கும். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தையும் தாண்டி சட்டமா அதிபர் திணைக்களம் சில நபர்களை விடுதலை செய்திருக்கு. மறைமுகமான ஒரு விடுதலையை பார்க்க முடியும். இந்த நபர் ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தாலும் அவர் சம்பந்தமாக சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் கிடையாது. அவருக்கு இதுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது. அவர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க முடியும்னு சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களம் ஒரு தீர்மானத்துக்கு வரும். அது சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாம் பின்வாங்கப்படும். அதுக்கு பிறகு அவர் சம்பந்தமான வழக்கு விசாரணை நடக்காது. எந்த விதமான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படாது. இந்த மாதிரியான நடவடிக்கைகளால் சில நபர்கள் கடந்த காலங்களில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடந்த ஆட்சி காலகட்டங்களில் நடந்த ஒரு விடுதலைன்னு சொன்னா நல்ல உதாரணம் கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் விடுதலை செய்யப்பட்டதுக்கு காரணம் ஏஜி சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு, ஒரு தீர்மானம். இந்த வழக்கை நாங்கள் இதுக்கு மேலேயும் முன்கொண்டு போறதுக்கு விரும்பலன்னு சொல்லி தீர்மானிச்சு நீதிமன்றத்தில் அறிவிச்சு அதுக்கு பிறகு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாது. இதே மாதிரியான ஒரு செயற்பாடு கடந்த காலகட்டங்களில் நடந்த மாதிரி இந்த ஆட்சி காலகட்டத்திலையும் நடந்து வருது என்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருது. அதுக்கு மிக பிரதானமான காரணம் என்று கேட்டால், இப்ப சட்டமா அதிபராக இருக்கிற பாரிந்த ரணசிங்க ஜனாதிபதி சட்டத்தரணி, அவர் கடந்த கால ஆட்சியில் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த ஆட்சி காலகட்டத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் என்றதையும் தாண்டி அவருடைய ஒரு சில செயற்பாடுகள் கடந்த காலத்திலேயும் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது. அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முதலையும் ஒரு வழக்கு விசாரணையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய செயற்பாடு என்றது விமர்சிக்கப்பட்டிருந்தது. சட்டமா அதிபருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் ஆதரவு தெரிவிச்சும் இன்னைக்கு ரெண்டு விதமான போராட்டங்கள் நடத்தப்படுது. அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் அமைப்புகள் எல்லாமே ஒன்று கூடி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு ஒரு அமைதியான முறையில் தங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பதாதைகளை ஏந்தி ஒரு போராட்டத்தில் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த கவன ஈர்ப்பு நடத்தப்படுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், அதில் சொன்ன வாய்ஸ் கட்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஜனாதிபதியா அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருந்தார், சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சில வழக்கு ஃபைல்கள் எல்லாமே மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபைல்கள் எல்லாம் திருப்பி திறக்கப்படணும். சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குள்ளேயும் இந்த மாதிரியான மோசடியான ஊழலான அதிகாரிகள் இருக்கிறாங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்கு என்ற துணிப்பட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கதைச்சிருந்தார். இப்ப 3-2 பலம் இருக்கிற அரசாங்கம் ஆட்சிக்கு ஒரு வருஷத்தையும் தாண்டி இருக்கு. இதுக்கு மேலேயும் ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாம இருக்கு. இப்ப நீதி அமைச்சரா இருக்கிற ஹர்ஷன நாணயக்கார இந்த மாதிரியான மோசடியில் ஈடுபடுற நபர்களோட ஒரு டீல் போட்டு கொண்டிருக்கிறாரா சொல்லி விமர்சிச்சு குற்றம் சாட்டி இந்த போராட்டம் இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது. அமைதியான முறையில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் ஒரு சில சட்டத்தரணிகள் ஒன்றா சேர்ந்து கொண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு போய் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவை சந்திச்சு ஒரு மகஜரை கையளிக்கிறாங்க. நீதிமன்ற கட்டமைப்புன்றது சுயாதீனமா செயற்பட வேண்டியது கட்டாயமானது. சட்டமா அதிபர் திணைக்களம் சம்பந்தமா இந்த மாதிரி வெளியில இருந்து கொண்டு யாருமே அழுத்தம் கொடுக்க கூடாது. இது ஒரு பிழையான முன்னுதாரணமா இருக்க முடியும் என்ற மாதிரியான சில விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு ஒரு மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சட்டத்தரணிகளோட உரையாடுற நேரம் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க குறிப்பிட்டிருந்தார், நானும் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். நான் ஏதாவது பிளவிட்டு இருந்தா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு போக முடியும். மேன்முறையீட்டு நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு போனா அதை சட்ட நடவடிக்கைகள் மூலமா நீதிமன்ற செயற்பாடுகள் மூலமா எதிர்கொள்றதுக்கு நானும் தயாரா இருக்கிறேன். இந்த மாதிரி கத்தி கூச்சல் போடுறதுலையோ இல்லாட்டி போராட்டம் நடத்துறதுலையோ எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது என்றதை மறைமுகமா சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க இப்படி சொல்லி இருக்கிறார் சொல்லியும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ ஒரு சில அரசியல்வாதிகளும் இதுக்கு ஆதரவு அப்படியுமே கதைக்க வேண்டியிருக்கும். எதிர்கட்சி அரசியல்வாதிகள் சொல்ற நேரத்தில் இந்த மாதிரி குரல் கொடுக்க வேண்டியிருக்கும். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாதிரி கதைக்கிறது வளமையானது. இப்போ சஜித் பிரேமதாச சொல்லி இருக்கிறார், நீதிமன்ற கட்டமைப்பு சுயாதீனமாக செயற்படணும், சட்டம் நீதி ஒழுங்கு சட்டம் நீதி நிர்வாகம் என்ற 3 துறைகளும் எந்த விதமான அரசியல் அழுத்தமும் இருக்காத பிரிவுகளாக செயற்பட வேண்டியது முக்கியமானது என்ற மாதிரி அவர் ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை சொல்றார். எங்களோட உதயகம்மன் பிளவும் இப்படியே போனா ஒரு அராஜகமான நாடு உருவாக முடியும் என்ற மாதிரி துணிப்பட ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இதையும் தவிர இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் எப்படியும் சட்டமா அதிபருக்கு சார்பான அறிக்கையை தான் வெளியிடும் என்றது உங்களுக்கு தெரியும். சட்டத்தரணிகள் சங்கம் சார்பாகவும் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது, இந்த மாதிரியான வெளியில இருந்து கொண்டு அழுத்தம் கொடுக்கிறதுல பிரயோசனம் கிடையாது. நீதிமன்ற செயற்பாடுகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளுக்கு அரசியல் ரீதியிலேயோ இல்லாட்டி வெளியில இருந்து கொண்டு அழுத்தம் கொடுக்கிறதுன்றது ஒரு பிழையான செயற்பாடா இருக்க முடியும். நீதிமன்றத்தை நாடி ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தால் அதுக்கான அணுகுமுறைகள் இருக்கு. நீதிமன்றத்தை நாடி
நாடி பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுதான் சரியான ஒரு வழிமுறையா இருக்கும் சொல்லி சட்டத்தரணிகள் சங்கமும் ஒரு அறிக்கையை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருந்தது. இப்ப சட்டமா அதிபர் சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைகள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் அண்மை காலத்திலையும் கடந்த காலங்களிலையும் படி வந்த பிரச்சனைகள் சொன்னா முதல்ல விமர்சிக்கப்படுறதுக்கான காரணம் என்று கேட்ட வெளிப்படையை நாங்கள் கதைக்கிறதா இருந்தா இப்ப இருக்கிற சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க ஜனாதிபதியா ரணில் விக்ரமசிங்க இருந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். அதை மட்டும் வச்சுக்கொண்டு விமர்சிக்க முடியுமா, கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அவருடைய கடந்த கால செயற்பாடுகள் வந்து விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது. ஆரம்பத்தில் கடுமை அவருடைய பேர் விமர்சிக்கப்பட்டது எங்கன்னு சொன்னா லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட வழக்கோட குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மிக பிரதானமான ஒரு சந்தேக நபர்னு சொல்லி ஒரு சில சந்தேக நபர்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருந்த நபர்களை விடுதலை செய்ய முடியும். இதுக்கு முதல்ல கடந்த காலங்கள் எப்படி நடந்திருந்ததோ இந்த வழக்கு இதுக்கு மேலேயும் கொண்டு போறதுக்கு நாங்கள் விரும்பல. இவங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. இந்த வழக்கை நடத்துறதுக்கு இந்த சந்தேக நபர்கள் சம்பந்தமா இந்த வழக்கு நடத்துறதுக்கு நாங்க விரும்பல என்ற மாதிரி அவர் ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தார். அவருடைய ஆலோசனையை கேட்டு நீதிமன்றம் செயற்பட முடியும். அவங்க சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய ஆலோசனை என்னவோ, என்ன அறிக்கை சமர்ப்பிக்கப்படுதோ அந்த அறிக்கைக்கு அமைய இந்த நபரை விடுதலை செய்ய முடியும் சொன்னா நீதிமன்றம் விடுதலை செய்யும். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அடுத்த கட்ட கேள்விக்கு அங்கு இடம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருந்தார் சொல்லி விமர்சிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த கடிதம் பின்வாங்கப்பட்டிருந்தது. அது உண்மையான ஒரு விஷயம், அந்த மாதிரியான முயற்சி முன்னெடுக்கப்பட்டது சொல்லியும் தகவல்கள் வெளிவந்திருந்தது. சட்டமாதிபர் அந்த மாதிரியான தீர்மானத்தை எடுக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆதாரங்கள் கிடையாதுன்னு சொன்னா வழக்க நடத்துறதுல பிரயோசனமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி விமர்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அதை ஏன் பின்வாங்கினார் என்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்கு விசாரணையிலையும் அவருடைய ஒரு சில செயற்பாடுகள் வந்து விமர்சிக்கப்பட்டிருந்தது. சில நாட்களுக்கு முதல்ல திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சம்பந்தமா காஃபி ஷாப்பை காப்பாற்றுறதுக்காக புத்தர் சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்ட சம்பவத்தோட குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற கசப்ப தேரர் சம்பந்தமான வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார், கரையோர பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை பின்வாங்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த குற்றச்சாட்டு பின்வாங்கப்படுமா இருந்தால் கசப்ப தேரருக்கும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களுக்கும் பிணை கிடைக்கும் என்றதும் முக்கியமாக பிணை கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு என்றதையும் இதில் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இந்த மாதிரி அவருடைய ஒரு சில செயற்பாடுகள் அடுத்தடுத்து நடக்கிற செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. இப்போ சொல்லப்படுற காரணங்களை பொறுத்த வரைக்கும் சட்டமாதிபர் வந்து இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். ஒரு சம்பவம் சம்பந்தமா விசாரணை நடத்தப்படுது. அந்த விசாரணையினுடைய முடிவுல சட்டமாதிபர் திணைக்களம் நாங்க தான் நீதிமன்றத்தில் போய் வாதாட போறோம். நீதிபதி கேட்கிற கேள்விகளுக்கு நாங்க தான் பதில் சொல்ல போறோம். இப்ப விசாரணை நடத்தி நீங்க வந்து சில ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் கூட அது போதுமான ஆதாரம் கிடையாது. இந்த நபர் குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கிற அளவுக்கு, அவருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படுற அளவுக்கு போதுமான ஆதாரங்கள் கிடையாது. அவர் ஒரு வெறுமனே சந்தேக நபர் மட்டும்தான். அதனால இந்த நபர்கள் சம்பந்தமா இந்த மாதிரியான தீர்மானத்தை நான் எடுத்திருக்கிறேன், இதுல என்ன பிழை இருக்கு என்ற மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்க முடியும். பிரகீத் அக்னலி கூட சொல்லப்படுற ஊடகவியலாளர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட இன்றைக்கு வரைக்கும் எங்கன்றது தெரியாது. சில நாட்களுக்கு முதல்ல அவருடைய மனைவி சந்தியா அக்னலி கூட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த கடத்தலோட நேரடியாக சம்பந்தப்பட்டு ஒரு காலகட்டத்தில் விசாரணைகள் நடந்து 17 குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி சட்டமாதிபர் திணைக்களத்தால் 17 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த லெப்டினன்ட் கேர்னலா இருந்த ஒரு நபருக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபருக்கு எப்படி இந்த மாதிரி அரசாங்கம் பதவி கொடுக்க முடியும்? நீங்க செயல்பட்டிருக்கிறது சரியானதா என்று சொல்லி சட்டமாதிபரும் கேள்வி கேட்க முடியும். சட்டமாதிபர் இந்த மாதிரி சொல்றதுக்கான சாத்தியம் பெரும்பாலும் இருக்கு. ஒரு சந்தேக நபரை நான் விடுதலை செய்யறதுக்கு எனக்கான காரணங்கள் இருக்கு. உங்களோட பக்கத்திலையும் வந்து சந்தேக நபர் இருக்கிற நபருக்கும் நீங்க பதவி உயர்வு கொடுத்திருக்கிறீங்க தானே சொல்லி அவர் கேள்வி கேட்கலாம். அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சம்பந்தமாகவும் சில விமர்சனங்கள் இருக்கு. பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்தது. ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து அந்த காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்தினுடைய கட்டளை தளபதியா இருந்தவர் தான் இப்ப பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிற அருண ஜெயசேகர. அருண ஜெயசேகர மேலேயும் விமர்சனங்கள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக தானே இருக்கிறார். சந்தேக நபர் குற்றச்சாட்டு என்றதுக்கும் போதுமான ஆதாரங்கள் என்றதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க சொன்னாலும் சொல்ல முடியும். அதுக்கான சாத்தியங்களும் இருக்கு. இதுக்குள்ள நடந்திருக்கிற உண்மை என்ன, பொய் என்ன, என்ன உள்ளுக்கு நடந்து கொண்டிருக்கு, என்ன ஆதாரங்கள் இருக்குன்றது வெளியில இருந்து பார்க்கிற எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியாது. கடைசியில் இருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டா இதுக்கு என்னதான் தீர்வு? ஜனாதிபதியால இந்த அரசாங்கத்தால இப்ப இருக்கிற சட்டமாதிபரை நீக்க முடியாது என்று கேட்டா நீக்க முடியும். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சட்டமாதிபர்
நீக்கப்படுறதா இருந்தால் இப்போ போலீஸ் மா அதிபர் வந்து தேசபந்து தென்னக்கோன் அவர் பேர் தான் திரும்ப திரும்ப வருது. தேசபந்து தென்னக்கோன் வந்து பதவி நீக்கப்பட்டிருந்தார். பாராளுமன்றத்தில் ஒரு விசாரணை நடத்தி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதே மாதிரியான செயற்பாடு மூலமா சட்டமா அதிபரையும் பதவி நீக்க முடியும். ஆனால் அதுக்கு அரசாங்கம் தயாரா இருக்கான்னு கேட்டால் அதுவும் ஒரு சந்தேகமானது. சில நாட்களுக்கு முதல்ல நடந்த அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிசெட்ட கேட்கப்பட்டிருந்தது. அமைச்சரவையில் இதை பற்றி எதுவுமே பேசப்படலை என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். அரசாங்கம் இதுக்கு தயாரா இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. சில நேரத்தில் அரசாங்கம் பின்வாங்கிறதுக்கு இல்லாட்டி 2-3 தரம் யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டால், இந்த மாதிரியான ஒரு நீதித்துறையோட சட்டத்துறையோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு உயர் பதவியில் இருக்கிற நபரை வந்து நீக்கி இன்னொருவரை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தா இது வந்து நீதித்துறையில் அரசாங்கம் தலையீடு செய்து அழுத்தம் கொடுக்குது என்ற மாதிரியான ஒரு பிரச்சாரம் சில நேரங்களில் முன்னெடுக்கப்படலாம் என்ற ஒரு விஷயமும் இதுக்கான காரணமா இருக்கலாம். அப்படியா இருந்தாலும் சட்டமா அதிபர் சம்பந்தப்பட்டிருக்கிற விவகாரம் என்றது இன்றைய நாட்களில் வந்து பூதாகரமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அரசாங்கம் இதை எப்படி கையாளும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.